ஈரோடு பைரவர் ஆலயத்தை தென்னகத்து காசி அப்படின்னு இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பைரவர் ஆலயம் மேற்கு நோக்கி சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த பைரவர் ஆலயத்தோடைய வடக்கு புறத்துல ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. அந்த நதி எப்படின்னா பைரவர் ஆலயத்தை ஒரு மாலை மாதிரி அணிவிச்ச மாதிரி வளைஞ்சி அப்படியே போகுது. அதுக்கப்புறம் இந்த பைரவர் ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தான் காரணமா இருக்கிறதால இந்த பைரவர் ஆலயத்தை தென்னகத்து காசி அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமான காட்சி, அதாவது இந்த நதி ஓடுறத அழகையும் அப்படியே இந்த பைரவர் ஆலயம் அமைஞ்சிருக்கிற விதத்தையும் நீங்க பார்க்கலாம். இந்த 39 அடி கால பைரவர் சிலை கோபுரமா அமைஞ்ச நம்ம பிரமிப்பா பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம சன்னதிக்குள்ள நுழைஞ்சோம்னா மூலவர் சன்னதி சொர்ண ஆகர்ஷண பைரவர். அவர் ஒரு 5 அடி உயரமுள்ள சொர்ண ஆகர்ஷண பைரவர் இங்க நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி அருள் புரிகிறார்.